ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃப்ரைடு மசாலா ஸ்வீட் கார்ன் தான் செய்ய போகிறோம். பார்பிக் நேஷன் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் மேலே கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை சேர்த்து ஃப்ரை பண்ணோன்னா ஸ்வீட் கார்ன் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது இன்னொரு பவுலில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ண ஸ்வீட் கார்ன் மேலே சேர்க்குறதுக்கு இப்போது ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணிக்கலாம். நான் டூத் பிக்கோட லென்த்துக்கு ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட் அந்த ஒரு லேயர் இருக்கும்ல அதை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா ஸ்வீட் கார்ன்லேயும் குத்திக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். இதை லைட்டாக கத்தி வச்சு இந்த சைட் திருப்பணும் அப்படின்னாவே இது எல்லாமே தனியாக அப்படியே வந்துடும். கட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டோன்னா அதுவே தனியாக வந்துடும். இந்த மாதிரி நான் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் தேவையோ அந்தளவுக்கு ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி டூத் பிக்கில் குத்தி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் கார்ன் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இதை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ ரெடி பண்ண ஸ்வீட் கார்னெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. 3 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா போதும். இப்போது இந்த தண்ணியிலேருந்து இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணியோட ஈரம் காயறதுக்கு முன்னாடியே இது மேலே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் மைதா, அந்த பவுடரை இது மேலே தூவி விட்டுக்கலாம். லைட்டாக ஸ்பூனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாலாம் ஒட்டாது, மேலே சின்னதாக லைட்டாக ஒரு கோட்டிங் தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாவே போதும், கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இதை எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஸ்வீட் கார்ன் எண்ணெயில் பொரிக்கும் போது 1-2 வெடிச்சிரும். அதனால சேஃபாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. டூத் பிக்கில் குத்திரிக்கிறதுனால மேக்ஸிமம் வெடிக்காது. ஏதாவது 1-2 ஸ்வீட் கார்ன் வெடித்து மேலே எண்ணெய் தெரிச்சிடும். அதனால் சேஃபாக எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட உடனே கரண்டி வச்சு திருப்ப வேணாம். ஒரு 2 நிமிஷம் இது பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாகிருச்சு. இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கும் போதே அந்த கிறிஸ்பினஸ் தெரியும். இப்போ அதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் கார்னை பொரிச்சு எடுக்கும் போதே வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே மசாலா தூவிக்கலாம். லைட்டாக இது மேலே அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா தான் மசாலா நல்லா ஒட்டும். அதனால் டிஷ்யூ பேப்பர் போட வேணாம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாட் மசாலா பேப்பர் பவுடர்லாம் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ மசாலா தூவி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேணும்னா இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.